ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி 7.7 வரிசையில் அழகான இந்த சிக்கு கோலம் பார்க்க போகிறோம். இந்த கோலம் 7.7 வரிசை, 4 பக்கமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 புள்ளி வச்சு இந்த கோலத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கோலம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7.7 வரிசை வச்சுக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய 5.5 வரிசையில் ஃபஸ்ட்டு கோலம் போட போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான டிசைன், எல்லாருக்கும் தெரிஞ்ச டிசைன் தான். பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டு நடுவில் இருக்கிற டாட்டை ஒரு ரவுண்டு பண்ணிக்க போகிறோம். இதே தான் 4 பக்கமும் போட போகிறோம். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய புள்ளியை இந்த ஸ்கொயரில் வளைச்சி வளைச்சி கொண்டுட்டு வர போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நடுவில் இந்த கோலம் முடிஞ்சிடும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த 7 புள்ளி லைன் இருக்கு இல்லையா, ஸ்கொயராக, அதையும் இதே மாதிரி நம்ம சிக்கு கோலத்துலேயே அப்படியே வளைச்சி வளைச்சி போட்டுக்க போகிறோம். இந்த சிக்கு கோலம் சிக்கலே இல்லாமல் ஈஸியாக போடக்கூடிய மெத்தடு. ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போது சென்டர் புள்ளியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 3 புள்ளி வச்சுக்க போகிறோம். சைடில் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இதுதான் இந்த புள்ளியோட பேட்டர்ன். இதிலேருந்தே ஜாயின் பண்ணி இந்த டிசைன் போட்டுக்க போகிறோம். 4 பக்கமும் நம்ம இதே டிசைனை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய புள்ளியிலேருந்து ஒரு 3 புள்ளி ஸ்ட்ரெயிட் டாட் வச்சுக்க போகிறோம். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. நடுவில் இருந்து இந்த டிசைனை போட்டுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. இதே மாதிரி 4 பக்கம் போட்டு இந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இப்போது இந்த கார்னரில் சின்னதாக ஒரு பூ டிசைன் போட்டுக்க போகிறேன். இடையில இந்த கேப் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த பூ போடுறேன். பூ போட்டு நான் நடுவில் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் இந்த பூ டிசைனை போட்டோம்னா நம்மளுடைய கோலம் ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப அழகான இந்த கோலம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த கோலத்தை ஒரு தடவை போட்டு பாருங்கள். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். நடுவில் ஒரு ரெட் கலர் கொடுத்து இந்த கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கோலம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அழகான கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.